நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனேய கண்ணால் ஒன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே கண்ணீதுல ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்கு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னாழ்வோம் கண்ணால கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு போட்ட சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட పొగ మంచు చూద్దు మహమంచిది తెరచాటు కడుతున్నది. ஏய் என்ன பாடுற? மூக்கால பாடுற, ஒழுங்கா பாடு. உன்னை நம்பி அங்கிருந்து இங்க வந்து வாய்ஸ் எடுக்கிறேன், எனக்கு கேவலம். ஐயோ ஐயோ மறுகையா முடிஞ்சிருச்சு, பயந்துட்டேன். அப்புறம் ஓகே சுதாரிச்சுண்டு அதுக்கப்புறம் பாடிட்டேன். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர். யா தி சேம் டு யூ. உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். இன்னும் நிறைய செலிப்ரேஷன்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. அண்ட் ஆல்சோ உங்களை மீட் பண்ணதுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் யா எப்படி போயிட்டு இருக்கு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு? வருஷம் ஸ்டார்ட் ஆனதே வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு ரெக்கார்டிங் போனேன். ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் அது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒர்க் இஸ் வர்ஷிப் இல்லையா, அது ஒரு பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலி ஜென்ரலாக மியூசிஷியன்ஸ்க்கே வந்து வீக்கோட ஃபஸ்ட்டு டே இல்லைன்னா மந்தோட ஃபஸ்ட்டு டே வந்து நமக்கு ஒரு ஒர்க்கு வந்துச்சு அப்படி நம்ம அட்டன் பண்ணோம்னா அந்த மாதம் பூரா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபெய்த் இருக்கு. எனக்கு வந்து நியூ இயர் டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே இட் ஸ்டார்டட் வித் அ ரெக்கார்டிங். ஸோ இட் வாஸ் லைக் ஆஸ்பீஷியஸ் குட் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் ஃபாலோட் பை எனக்கு வந்து அவகாட்சின்னு ஒரு ஆல்பம் சாங் ஒன்று. ஆக்சுவலி அது கபிலன் வைரமுத்து அவர் தான் வந்து கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. பாலமுரளி பாலுன்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த கஜினிகாந்தெல்லாம் மியூசிக் பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ பிரவீன் ஆதித்யா அண்ட் ஷபானா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் சிவேந்திரா அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஆல்பம் சாங் வந்து 2 மில்லியன் வியூஸ் தாண்டிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அந்த பாட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமானது, அதை நான் சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கணும், திரௌபதி 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து தமிழில் எம்கோனே சாங் நான் பாடியிருக்கேன். தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தி, தெலுங்கு அண்டு கன்னடா 4 லாங்குவேஜஸில் வந்து நான் பாடியிருக்கேன். தியேட்டரில் என்னோட வாய்ஸில் தான் வருது. என்னோட வெர்ஷன் இப்போ லஹரி மியூசிக்லேயும் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் ஆன் அ குட் ட்ராக் நினைக்கிறேன். ஸ்லோலி இட் இஸ் பிக்கிங் அப். ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் டே ஒர்க் நம்ம போயிட்டோம்னாலே அந்த பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பா அது கேரி ஓவர். கண்டிப்பா பிள்ளையார் சுழி மாதிரி தான். யா ரைட். அண்ட் பிஃபோர் மீ மூவ் ஆன் டு தி ஆக்சுவல் இன்டர்வியூ செஷன், உங்களோட வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அடியே அழகே. அந்த பாட்டு ஒரு தடவை பாடுறீங்களா ப்ளீஸ்? அடியே அழகே ஏன் அழகே அடியே பேசாம 100 கூறு போடாத வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத காதோரோ நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே வாயாடி பேயாயன் தூக்கம் தூக்கி போற. தேங்க்யூ. அமேசிங்கா இருக்கு சீரியஸ்லி. தேங்க்யூ. எனக்கு நான் வந்து ஒரு ரிப்பீட் மோட்ல நான் ஆல்மோஸ்ட் நிறைய தடவை கேட்குற ஒரு பாட்டு. பட் நான் வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்கறத விட இப்படி நான் நேர்ல கேட்கறது வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்டினோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டியூன் அண்ட் விவேக்கோடைய வரிகள், ஷான் ரோல்டனோட. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். இன்னமும் கேட்குறாங்க, எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா ரொம்ப
ரொம்ப இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு உங்களோட லிஸ்ட்லயே ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி மியூசிஷியன் சிங்கர்ஸே வந்து ஒரு மெஜிஷியன்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுறாங்க. எப்படின்னா ஒரு சாங்கோட வைபுன்ற ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கேட்ச் பண்ணி நம்ம அந்த வைபுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வைபு ஸ்விட்ச் பண்றோட்டு ஒன்று இருக்குல்ல, அது லெட் இட் பி ஒரு ஹெவி சாங், ஒரு ஹை எனர்ஜி சாங்கா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு 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 மெலடியா இருக்கட்டும், அந்த ஸ்விட்ச் வந்து ஆக்சுவலி உங்களால எப்படி எடுத்துட்டு வர முடியுது? இல்லை, அது வந்து ஆக்சுவலி ஜென்ரலி மியூசிஷியன்ஸுக்கே வந்து இட் இஸ் லைக், இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அந்த மாதிரி இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இட் இஸ் லைக் பிக்சர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, லைக் மியூசிக்கில் வந்து பிக்சர் பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். That happens. It happens, yeah, it happens naturally. Okay. Yeah. எங்க வந்து மியூசிக் ஆக்சுவலி உங்க லைஃப்குள்ள வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் 4 வயசு இருக்கும்போதே நான் ஆக்சுவலி என்னுடைய சித்தியோட கல்யாணத்தில் நான் வந்து ஒரு சாங் வந்து பாடினேன். லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு சாங் வந்து பாடினேன். நான் பாடுவேன்னு யாருக்கும் தெரியாது. நான் உடனே இப்போ பாடணும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு பாடினேன். ஹைட்டு மைக் ஹைட்டு கூட இல்லை, என்னை தூக்கி பிடிச்சிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிங்க நான் சூப்பராக பாடுவேன் அப்படின்னு சொல்லி பாடிட்டேன். ஸோ அப்போ தான் தெரியும், ஓகே இவ வந்து பாடுறா ஓகே அப்படின்னு அப்போ தான் தெரியும். எனக்கு மியூசிக் கற்றுக்கலாம் இல்லை, நான் சும்மா அப்படியே பாடுவேன் ஜாலியாக. அப்புறம் ஸ்கூல் டைம்லலாம் வந்து சும்மா அந்த குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப கத்துறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க, அவங்கள வந்து அடக்கணும் அமைதிப்படுத்தணும்னா என்னை தூக்கி மேலே நின்று பாடு அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லார் மாதிரியும் நிறைய அந்த ஏஜில் அந்த காம்படிஷன்ஸு அது போகிறது பாடுறது அதெல்லாம் வந்து அப்படியே போயிட்டு ஏதாவது கேட்டால் அப்படியே பாடுவேன், அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபார்மல் ட்ரைனிங் வந்து 15 இயர்ஸில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 15 இயர்ஸில் நான் வந்து கர்நாடிக் மியூசிக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பட் சம்ஹவ் மேபி எனக்கு அது ஒரு நல்ல மியூசிக், நோ அஃபென்சஸ். அதுக்கப்புறம் நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து நான் கற்றுண்டேன். ஹிந்துஸ்தானி ரொம்ப பிடிச்சிருச்சு, அதில் ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டேன் நான் வந்து. அப்புறம் அதில் கிளாசிக்கல் லைட் கிளாசிக்கல் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து அதில் கச்சேரியும் நான் வந்து பண்ணியிருக்கேன், கர்நாடிக்கும் பண்ணியிருக்கேன், ஹிந்துஸ்தானியும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கண்டெம்ப்ரரி மியூசிக் கற்றுக்கிட்டேன். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இந்த ஜாஸு, ப்ளூஸு, கண்ட்ரி, ரெகே. ஸோ இது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுல எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆல்ஃப்ரெட் மாஸ்டர்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷ் நாராயணன் சாருக்கு வந்து ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து கண்டெம்ப்ரரி மியூசிக் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து லைக் இந்த கண்டெம்ப்ரரி மியூசிக் வந்து தமிழில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ ப்ளூஸ் அப்படின்னா வந்து தமிழில் பண்ணலாம், பாரதிதாசன் ப்ளூஸு, ஜாஸு, அந்த மாதிரி தமிழில் வந்து ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பாரதிதாசன் சாங்கை வந்து இங்கிலீஷ் ப்ளூஸில் வந்து ட்ரை பண்ணோம். அந்த சாங் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. அது வந்து வேர்ல்ட் டாப் 10ல் டாப் 1ல் வந்தது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரஹ்மான் சாரோட கேஎம் மியூசிக் கான்சர்வேட்டரியில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பரா கற்றுக்கிட்டேன். அது ஒரு 1 இயர் கோர்ஸ் பண்ணி அதை எக்ஸாம் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டேன். ஸோ எனக்கு ஆப்பரா ரொம்ப பிடிக்கும். அதில் உள்ள அந்த வோக்கல் டெக்னிக்ஸ் வந்து சில சாங்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும், அதில் பிரெத்தோ அந்த டெக்னிக்ஸோ நல்லாயிருக்கும். லைக் மொசார்ட், ஷூபர்ட்டோடதெல்லாம் இருக்கும் பீசஸ்ஸு. அது ஸோ எனக்கு வந்து ஆப்பராவில் வந்து ஏதாவது தமிழில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கந்த சஷ்டியை வந்து ஆப்பராவில் ட்ரை பண்ணோம். அது வந்து நாங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கந்த சஷ்டி ஆப்பரா அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுட் டேப்பிங்காக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஜே மாதிரி ரிதம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் அந்த ஆப்பரா ஸ்டைலில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல். வார்த்தை எதுவும் செதைச்செல்லாம் பண்ணலை, பட் ஸ்டைல் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். வரிகள் வந்து இதுதான் பீட் வந்து கொஞ்சம் அந்த டிஜே மாதிரி அந்த மாதிரி ஸ்டைலில். ஸோ கந்த சஷ்டி ஆப்பரான்னு ஒன்று பண்ணோம். இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இண்டிபெண்ட் மியூசிக் வந்து நிறைய இண்டிபெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் பிளேபேக் சிங்கிங் அப்போலேருந்தே வந்து இண்டிபெண்ட் மியூசிக் வந்து நிறைய பண்ணுவோம். நிறைய வந்து சில சாங்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு மதன் கார்கி வந்து எழுதி கொடுப்பாரு எங்களோட சில சாங்ஸு.
அது கூட இருக்கு ஆக்சுவலி, காதலை தேடி அப்படிங்கிற ஒரு சாங். அது வந்து ஒரு லைன் வந்து எந்த வார்த்தையில முடியறதோ அதே வார்த்தை அடுத்த லைனுக்கு வரும். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லிரிக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுலலாம் நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணோம். அது விஷுவல்லாம் பண்ணி அதுவும் நல்ல வியூஸ் நல்லா போச்சு. அப்புறம் அவர் வைரமுத்து சாரோட அவரோட கூட நிறைய கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய இண்டிபெண்ட் சாங்ஸ் வந்து வி ஹாவ் அ டீம் ஆக்சுவலி. எங்களுக்கு வந்து நடிக்கிறவங்கலேருந்து டைரக்டர்லேருந்து அண்ட் வி ஹாவ் அ வெரி குட் கேம் லென்ஸ் எவ்ரி திங் இருக்குது. ஸோ வந்து கொரியோகிராஃபர் எல்லோரும் இருக்காங்க. ஸோ இண்டிபெண்ட் சாங்ஸும் வந்து நிறைய பண்ணி நாங்கள் போடுவோம். அதுவுமே வந்து நிறைய வியூஸ் வந்து போகுது. வேறு சேனல்ஸ்லேயும் வந்திருக்கு, என்னோட சேனல்லையும் வந்திருக்கு. சம்டைம்ஸ் வி கெட் குட் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ ஃபார் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ். ஸோ எல்லாமே நிறைய நிறைய வியூஸ் போச்சு. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா விளையாட்டாக தான் ஆக்சுவலாக ஆரம்பித்தேன். நான் சும்மா ஒரு ஒரு சின்ன சாங், ஃபுல் ஃபார்மேட்டில் சின்னதாக ஒரு சாங் நானே லிரிக் பண்ணி மியூசிக் பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்ட் ஏஜே அலி மிர்சாக்குன்னு சொல்லி அவரோட நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து எனக்கு ப்ராப்பராக மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து சொல்லி கொடுத்தாரு. மியூசிக் ப்ரொடக்ஷன்னா லைக் நம்ம சிஸ்டமில் ஆப்பிளில் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ப்ராப்பராக ஒரு சாஃப்ட்வேர் வச்சு லாஜிக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ப்ராப்பராக வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 சாங்ஸ் கிட்டக்க நான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன். நான் பண்ண சாங்ஸில் வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் பாடியிருக்காங்க. நானே லிரிக்கும் வந்து ஒரு 40-50 பாட்டு கிட்ட பண்ணியிருக்கேன். லிரிக் வந்து நான் எழுத ஆரம்பிச்சுட்டு ஆக்சுவலி முதல்ல வந்து கொஞ்சம் சாமி பாட்டு மாதிரி தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி லிரிக்லாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டோடனே நல்லா இருக்கு, எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்க்கு லிரிக் எழுதுறதுக்கு சான்ஸ் வந்தது. ஸோ அங்கே ஆக்சுவலி ஹி வாஸ் இன் அப்ராட். அங்கேருந்து எனக்கு பாடி அவர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார். அந்த கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் லிரிக் வந்து எழுதி பிடிஎஃப் பண்ணி அவருக்கு அனுப்பிட்டேன். ரொம்ப நல்லா எழுதுறீங்க, லிரிக்ஸு ஃபாஸ்ட்டாகவும் எழுதுறீங்க, நல்லா இருக்கு, நீங்கள் ஒரு நாளைக்கு படத்தில் எழுதினா கூட நல்லா இருக்கும் சொன்னார். எப்படி நீங்கள் கொஞ்சம் டைம் வேணால் எடுத்துகிட்டு லேட்டாக வேணால் எழுதுங்களேன், ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுறீங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நேச்சுரலாக அப்படியே வரும். நான் சும்மா அப்படியே கேட்டுட்டு நீங்கள் எனக்கு என்ன கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே தானாகவே எனக்கு வரும், நான் எழுதிடுவேன். சாமி பாட்டாக இருந்தால் அதை பற்றி ஃபுல்லாக படிப்பேன். இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் சம்திங் அந்த மாதிரி தீபாவளிக்கெல்லாம் சாங் பண்ணியிருக்கேன், நானே மியூசிக் பண்ணி லிரிக் பண்ணியிருக்கேன். ஓணத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஃபெஸ்டிவலை பற்றி படிப்பேன். படிச்சுட்டு அந்த கண்டென்ட்டு லைக் ஷார்ட் பண்ணி அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி மீட்டரில் எழுதிடுவேன். ஸோ லவ் சாங்னா வந்து எனக்கு தாமரை அவங்களுடைய லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் அவங்க என்ன சுச்சுவேஷனில் சாங் சொல்லியிருக்காங்களோ அது பேஸ்டாக ஆல்ரெடி சில சாங்ஸ் வந்திருக்கும்ல தமிழில். ஸோ அது வந்து நான் கேட்பேன். வாலியோடது, கண்ணதாசனோடது, தாமரையோடது, அப்புறம் வந்து எனக்கு இவர் விஜய் அவங்க எல்லாரோடதும் நான் கேட்பேன். தாமரை ரொம்ப பிடிக்கும், தாமரை தான் மெயின் எனக்கு. ஸோ அதை நான் கேட்டுட்டே இருந்தால் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷனில் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங். பட் ஆஸ் அ சிங்கர் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு அந்த டியூனுடைய சந்தம்லாம் எக்ஸாக்டாக மாற்றாமல் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு எழுதி கொடுத்துருவேன். அப்போது இந்த சாங் வந்து ஸ்ரீகாந்த் தேவராஜன் சொல்லி அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு லிரிக் எழுதினேன். ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு இன்னொரு சாங் கொடுத்தாரு. இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், இது வந்து தனா 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 தனான தானா இப்படி இருக்கும், நீங்கள் எழுத முடியுமா அப்படின்னாரு. எழுதி கொடுத்துட்டேன் ஃபாஸ்ட்டாக. எப்படி நீங்கள் நல்லா எழுதுறீங்களே, எப்படின்னு எனக்கு தெரியாது, சும்மா எனக்கு வருது, எனக்கு வாயில் வருது, நான் சும்மா அப்படியே எழுதிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து சில டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் லிரிக் எழுதுறதுக்கும் எனக்கு சான்ஸ் வந்தது. கிருஷ்ணர் பாட்டு அந்த மாதிரி, வெட்டுடை அம்மன் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு படத்தில் கூட ஆக்சுவலாக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, அது இன்னும் வரல. முட்டாளும் 3 தலைமுறையும்னு சொல்லி அது ஒரு படம் தான், அதில் ஒரு சாங் எழுதியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஏதோ பண்ணுவோம். ஸோ நைஸ். ஆக்சுவலி சின்ன வயசுல இப்போ எல்லார் வீட்லயும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏந்து டான்ஸ் ஆடி இருந்து பாட்டு பாடு அப்படின்ட்டு அனுப்புறது வந்து ரொம்ப கேஷுவலான விஷயம் தான் எல்லார் வீட்லயும். பட் ஃப்ரம் தேர் வந்து இது மியூசிக்ன்றது வந்து உங்களோட ப்ரொஃபஷனாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அண்ட் இட் லைக் வாட் யூ ஹவ் டோல்ட் நவ், இந்த இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் தட் ஷோஸ் சோ மச் ஆஃப் பேஷன் இன் டு வாட் உங்களோட ஃபீல்டுக்குள்ள. அதோட இன்னொரு விஷயம், இப்போ நம்ம மியூசிக் பண்றோம் அப்படின்னா வந்து அதுக்குண்டான சாதனங்கள் வந்து வாங்கணும். இப்போ அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் கார்டு, ஒரு மைக்கு, ஒரு மிடி கீபோர்டு, ஒரு ஆப்பிள் சிஸ்டம்,
ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஏர்ன் அண்ட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அண்ட் அப்புறம் தான் நம்ம அதை வாங்க முடியும். ஒரு ஹார்ட் டிஸ்க் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கற்றுக்கணும். லாஜிக் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராமிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து கற்றுக்கிட்டேன். கீ ரிதம் ப்ரோக்ராமிங்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுவும் நான் பண்ணியிருக்கேன். பிஜிஎம்ஸ் ரிதம் பேஸ் எல்லாம் அதுவும் கற்றுக்கிட்டேன். அதுவும் வந்து பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேஷனேட்டாக மியூசிக்கை பர்சியூ பண்ணணும்னு நினச்ச உங்களுக்கு சினிமாவோட முதல் வாய்ப்பு எங்கே இருந்துச்சு? என்ன பண்ணீங்க? அது நான் ஸ்கூல் படிக்கும் போதே பாடிட்டேன். ஓகே. ஒரு 16 இயர்ஸ் அப்போவே பாடிட்டேன். சும்மா அது ஒரு சின்ன படம், குருவம்மான்னு பேர். அப்போது சும்மா பேப்பர் ஆடு போய் பார்த்துட்டு சும்மா அப்படியே ஆடிஷன் பண்ணாங்க, அப்படியே பாடிட்டேன். அப்படிதான் சினிமாக்குள்ளே வந்தது. ஓகே. அப்புறம் நிறைய பாடியிருக்கேன். சின்னதாக வந்து ஃபார் மெனி இயர்ஸ் வந்து பாடியிருக்கேன். பட் அதாவது நான் பாடின்னு தான் இருப்பேன். பட் என்னை யாருக்கும் அப்போ தெரியாமல் இருந்தது. 2013 வந்து அந்த குட்டி புலி வந்தப்புறம் தான் வந்து ஓகே இப்படி ஒரு சிங்கர் இருக்காங்கன்னே அப்போதான் வந்து தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஓகே, வெரி நைஸ். இவ்வளோ பாட்டு வந்து நீங்க டிஃப்ரெண்டான ஜர்னல்ல வந்து நிறைய பாடியிருக்கீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு யூனிக் ஸ்டைலு, உங்களோட ஒரு யூனிக் வாய்ஸ் ஒன்று இருக்கு. பட் இதை தாண்டி வேற அவங்கள பார்த்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லிரிக்ஸ்னு பார்க்கும்போது தாமரை மேம் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பாடகராக இவங்களை ரசிச்சு அவங்கள மாதிரி நம்ம பாடி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் ட்ரை பண்ணி இல்லை அது வேண்டாம் செட் ஆகலை அப்படின்னு ஒரிஜினாலிட்டிக்கு வந்திருக்கா? இல்லை, அப்படி செட் ஆகலைன்னு எதுவுமே எனக்கு இருந்ததில்லை. ஏன்னா ஆக்சுவலி எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கும் வந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ வெஸ்டர்ன் எடுத்திங்கன்னா வந்து அதில் வந்து இட்டாலியன், ஸ்பானிஷு என்னென்னமோ வரும். ஸோ ஒரு 6 லாங்குவேஜஸில் பாடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட் ஆகாதுன்னு எதுவுமே வந்து கிடையாது. நாங்கள் வந்து வி ஆர் லைக் வாட்டர் ஆக்சுவலி. வி டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் வி ஆர் பிளேஸ்டு. ஸோ இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் திங். ஸோ செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இல்லை. எல்லாமே வந்து கேட்போம். அண்ட் எது கேட்டாலுமே அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து வி கேன் லேர்ன் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து இஃப் யூ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இட் வில் ஃபால் இன் பிளேஸ். ப்ளஸ் நம்ம மியூசிக் கற்றுண்ட விஷயங்கள் வந்து சில பாட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பாட்டுக்கும் இல்லை. எல்லா பாட்டுக்கும் ஆக்சுவலி தேவை இல்லை. பிகாஸ் என்ன மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுட்டு பாடும்போதே ஐ திங்க் 90% ஆஃப் த ஒர்க் இஸ் டன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் சடனாக வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹம்மிங் கொடுங்க, இல்லை இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹார்மோனி இது பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்வரம் போடுங்க, இல்லை நமக்கே வந்து தோணும் இந்த பாட்டில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை திடீர்னு ஏதோ டியூன் வரக்குதுன்னா நமக்கு ஸ்வரம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை திடீர்னு பாடிண்டே இருக்கோம் தப்பாக பாடுறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் சின்ன நீ பாடுறீங்கன்னா அப்போ சின்ன நீனா என்னன்னே எனக்கு தெரியாதுன்னா நான் மாட்டின்றுவேன். பட் தட் டசன்ட் மீன் தட் நான் கற்றுண்டாதான் நான் பாட முடியும் அப்படிலாம் இல்லை. இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் யூ இன் some places. It is like an additional thing. Apart from that, mainly actually சொன்னத உடனே அப்படியே பிடிச்சிட்டு பாடுற அந்த ஒரு நேச்சுரல் எபிலிட்டியில் I think that is 90% of the thing. Yeah. இப்போ ஒரு ஸ்பீச்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஒரு டயலாகா இப்படி நம்ம படிச்சோமா இப்படி நம்ம சொன்னோமா அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். பட் ஒரு பாட்டுன்ட்டு வரும்போது நம்ம படிக்கிறதுக்கு நம்ம மைண்ட்ல செட் ஆகிறதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம கொடுத்தாதான் நம்மளோட வாய்ஸ்ல அது கரெக்டா வெளியே வரும். அப்படின்றப்போ மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல ஒரு சாங் நீங்க எடுத்துட்டு போறது வந்து உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் ஆக்சுவலி தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே இந்த வார்த்தை இதைதான் மீன் பண்ணுது அப்படின்ட்டு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு பாடும்போது அது எக்ஸ்பிரசிவா வெளில வரும். பட் நீங்க வந்து 4 லாங்குவேஜ்ல பாடிருக்கீங்க ரைட்? திரௌபதி. ஆமா, 4 லாங்குவேஜ் பாடி. அது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? ஆக்சுவலாக நான் வந்து ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுவேன். ஹிந்தி வந்து மதர் டங் மாதிரி. எனக்கு தமிழ் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டோ அந்த அளவுக்கு ஹிந்தி ஃப்ளூவெண்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து ஹிந்தி தெரிஞ்சாலே வந்து டிக்ஷன்ஸ் ஈஸியாக கவர் ஆகிடும். பிகாஸ் யூ ஹேவ் தட் க க க க ச ச விச் இஸ் ஆல்சோ தேர் இன் தெலுங்கு ஆல்சோ. தெலுங்கு வந்து நிறைய பாடியிருக்கேன். தெலுங்குல வந்து நான் மிர்ச்சி மியூசிக் அவார்டே வாங்கியிருக்கேன். மணி சர்மா சார் மியூசிக்கில் ஜென்டில்மேன்னு சொல்லி செலிகாலி சூது அந்த பாட்டுக்கு நான் மிர்ச்சி மியூசிக் அவார்டு வாங்கினேன். ஸோ தெலுங்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாலாம் பேச தெரியாது, ஓரளவுக்கு சுமாராக பேசுவேன். கொஞ்சம் வந்து இந்த படங்கள்லாம் வந்து சப்டைட்டில்ஸ் இல்லாமல் பார்ப்பேன். ஸோ அதனால் அவங்க பேசுகிறது எனக்கு புரியும். சும்மா புரோக்கன் தெலுங்கு கொஞ்சம் பேசுவேன், அவ்வளோதான். பட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக நம்ம இப்போ வேறு ஒரு லாங்குவேஜ் பாட போகிறோம் அப்படின்னாலே நார்மலாக வந்து அங்கே அந்த லிரிக் ரைட்டர் வந்து இருப்பாங்க. அண்ட் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் லிரிக் ரைட்டர்ஸே நல்லா பாடுவாங்க, நல்ல சுத்தமாக பாடுவாங்க. ஆமாம், தே ஆர் ரியலி நாலேஜபிள். இப்போ நான் வந்து
தெலுங்குல வந்து தேவதாஸ்னு ஒரு படத்துக்கு மணி சர்மா சாருக்கு பாடினேன். ஹைதராபாத் போய் தான் என்னை கூப்பிட்டாங்க, அங்கே போய் பாடினேன். ஸோ லிரிக்ஸ் வந்து ராமஜோகியா சாஸ்திரின்னு சொல்லி அவர் வந்து அங்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு லிரிக் ரைட்டர். ஸோ என்கிட்ட நீங்கள் இப்போ கேட்ட கொஷனுக்கு நான் அங்கே ஆக்சுவலாக அந்த லிரிக்கு நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா வந்து அது வந்து லைக் இப்போது நம்ம தமிழில் வந்து நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கு, இது வந்து அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, மதுரைக்குன்னு அதுக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது. அந்த மாதிரி தெலுங்குல வந்து தே ஹாவ் அ டிபிக்கல் ஸ்லாங் ஃபார் தெலுங்கானா. ஒரு இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான the pronunciation and everything will be different. ஸோ எனக்கு வந்து லிரிக் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து நான் அங்கே போயிட்டேன். இன்ஜினியர் தான் இருந்தார். மணி சர்மா சார் வந்து சொன்னார், அவர் ரெடின்னா சொல்லு, நான் மேலேருந்து வரேன், நான் மேலே தான் இருக்கேன், அவர் ரெடி டேக் போகலான்னு சொன்னா நான் கீழே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து படிக்கிறேன், எனக்கு பல்லு ஒட்டையுது, எனக்கு ஒன்றுமே எனக்கு விளங்கலை, எனக்கு சுத்தமாக. எனக்கு பயங்கரமாக இருக்குது லிரிக்ஸு. ஈழ கிங் கேமோ, ஈழ கிங் கேதோ, என்னமோ வருது லிரிக்ஸு. ஐயோ நான் எப்படி இதை பாட போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு ஆயிடுச்சு. அவர் இருப்பார், ராமஜோகியா சாஸ்திரி சார் இருந்தார், லக்கிலி இருந்தார். நான் என்ன பண்ணேன், லிரிக்கெல்லாம் வந்து அழகாக பிரித்து ஹிந்தியில் எழுதிக்கிட்டேன். ஹிந்தியில் யூ கேன் ரைட் ஆக்சுவலி, ஏன்னா யூ ஹேவ் ஆல் த டிக்ஷன்ஸ் இன் ஹிந்தி, க க க க எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ நான் பிரித்து வந்து ஹிந்தியில் எழுதின்ட்டேன். அப்புறம் எனக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு எக்ஸாக்டாக மீனிங் புரியணும், எனக்கு ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக மீனிங் சொன்னார். இருந்தாலும் எனக்கு அது பிடிப்படவே இல்லை. ஐ மீன் புரியுது, பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலேருந்து வந்துட்டார், வந்துட்டு என்ன போகலாமா அப்படின்னாரு. ஓகே, நான் பாடுறேன் பாடுறேன் பாடுறேன், வரல. என்னென்னமோ பண்ணுறேன். என்ன நீ என்னவோ பாடுற, நான் எதிர்பார்க்குற மாதிரி நீ பாட மாட்டேங்கிறியே அப்படின்னா. பயம், டென்ஷன் ஆகுது நமக்கு. என்னடா சரி, ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து லைக் அவங்களுக்கு பொறுமையும் கிடையாது, டைமும் கிடையாதுல்ல. நீங்கள் அப்படியே கொடுக்கல அப்படின்னா சரி சரி இல்லையா, சரி போயிட்டு வா போயிட்டு வான்ருவாங்க. என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல. சரி நானே வந்து சார் நான் இப்படி ட்ரை பண்ணவா, நான் இப்படி ட்ரை பண்ணவா, நான் இப்படி ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் சார். நான் ஹெட் வாய்ஸ் ட்ரை பண்ணவா, என்னென்னமோ ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நீ என்னென்னமோ பாடுற, நான் எதிர்பார்க்கறது நீ பாட மாட்டேங்கிற அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு இறங்கி வா கொஞ்சம், எனக்கு லோக்கலாக வேணும், எனக்கு நல்லா நீ வந்து இறங்கி வந்து பாடு அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, சம்டைம்ஸ் வந்து நமக்கு யாரோ ஒருத்தரோட ஒரு பெக்யூலியரான ஒரு மேனரிசம் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பிடிச்சின்ட்டா பாடிடலாம். நான் வந்து சரி வடிவேலோட ஃபேன். ஸோ அவர் வந்து பண்ணுவார்ல, ஸோ அதை ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டேன். சரி ஓகே, ஏதாவது நாட்டியாக ஏதாவது பண்ணு, கிராங்கியாக ஏதாவது பண்ணு அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். நான் உடனே என்ன பண்ணேன், அசட்டுக்கு இந்த டாக்டர் ஏந்திய வாரோன்னு பாடிட்டேன். குரங்கு மாதிரி பண்ணி இப்படி பாடிட்டேன். இதுதான் எனக்கு வேணும். எவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, பாடு பாடு, என்னவோ பாடிட்டு இருக்கேன், நீயும் சம்மந்தமே இல்லாமல் இப்போதான் நீ பாட்டோட மூடுக்குள்ளேயே வந்திருக்க, இப்படி நீ பாடினா முடிச்சிடலாம் பாட்டை அப்படின்னாரு. ஆனால் லைக் இட் இஸ் லைக் கிக் ஸ்டார்டிங் அ பைக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது செட் ஆகிடுச்சு. டக்குன்னு பாடிட்டேன். தட் சாங் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். அது வந்து நாகார்ஜுனா அண்ட் நானி. ஸோ கொஞ்சம் நல்ல நல்லா பைட் பண்ணி லேத்தா லேத்தா குண்டே பைனா குண்டூரு காரம்னு பாடினேன். முடிச்சிட்டேன் அப்படியே. அது ஒரு மூடு செட் ஆயிடுச்சுன்னொடனே டக்கு டக்கு டக்குன்னு ஃபுல்லாக பாடிட்டேன். ஸோ சம்டைம்ஸில் லைக் வி ஹாவ் டு டேக் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அண்ட் ப்ராம்ப்ட் ஆர் செல்ஃப் அண்ட் ஃபினிஷ் த ஒர்க். பட் தட் இஸ் நாட் த கேஸ் ஆல் த டைம். எப்போதும் அந்த மாதிரி ஆக போகிறது இல்லை. இப்போ ஒரு நார்மலான ஒரு சாங் அப்படின்னா ஓகே, இப்படி தான் பாட போகிறோம், நமக்கு பிடிப்பட்டுருச்சுன்னா வந்து நம்ம பாடிட்டு போகலாம். சம்டைம்ஸ் இட் வில் பி லைக் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனாலிட்டியோ சம்திங், ஒரு வாய்ஸ் ப்ரொடக்ஷனோ ஏதோ ஒரு இடத்துல வந்து தேவைப்படும்ல, அங்கே யூ ஹாவ் டு டேக் சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பேஸ்ட் ஆன் வாட் எவர் யூ ஹாவ் லிசன்ட் ஆர் வாட் எவர் யூ ஹாவ் லேர்ன்ட் ஆர் அவங்க சொல்கிற ஏதோ ஒரு ப்ராம்ப்ட்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்பான்டேனியஸாக வந்து ட்ரை பண்ணணும். அங்கே வந்து நம்ம வெக்ஸ் ஆகிட்டோம்னா முடிஞ்சிச்சு கதை. என்ன பாடுற நீ ஒன்று, அதுவும் மணி சர்மா சார்லாம் என்ன பாடுற, நல்லாவே இல்லை, என்ன பாடுற ஒழுங்க பாடு, மூக்கால பாடுற அப்படின்னு. நான் அந்த பயந்துட்டோன்னா க்ளோஸ், அதோட பயந்துட்டோம். ஐயோன்னு ஆயிடுச்சுன்னா வராது. பரவாயில்ல, நீங்கள் என்ன கேவலமாக, எனக்கு பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் இல்லை, சரி நான் வேணா இப்படி பாடவா, அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாடிட்டீங்கன்னா இட் வில் ஃபால் இன் பிளேஸ். கன்னடா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கன்னடா பேசுவார்.
ஸோ என்னோட ஹிந்துஸ்தானி டீச்சர்ஸ் 2 பேருமே வந்து கன்னடிகா. ஸோ அதனால நான் கன்னடா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, கொஞ்சம் பேசுவேன். துளு கூட பாடியிருக்கேன். துளு வந்து பேஸ்ட் ஆன் கன்னடா தானே, உதித் நாராயணனோட பாடியிருக்கேன். ஸோ எனக்கு லாங்குவேஜ் ஒன்றும் எனக்கு கஷ்டமே கிடையாது. எனக்கு எந்த வந்தாலும் சரி. மலையாளமும் பாடியிருக்கேன். மலையாளம் வந்து என்னோட பாட்டி வந்து மலையாளியா. ஓகே. அதனால மலையாளம் எழுதுவேன், கொஞ்சம் பேசுவேன். பறையான் ஸ்ரமிக்கும், ரொம்ப தெரியாது, கொஞ்சம் பேசுவேன். அதனால ஒன்றும் எனக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு பாட்டு, தெலுங்கு பாட்டு ரைட், அது அந்த பாட்டை பத்தி சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி என்கிட்ட மோஸ்டா வந்து இவர்கிட்ட போறதுனால, இந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட போறதுனால எனக்கு வந்து பயம், அவர் பயங்கரமா வச்சு வேலை வாங்கிடுவாரு நம்ம கிட்ட அப்படின்னா அது யாரு? ஒரு பர்சன் சொல்லுங்க பாப்போம். பயமா? மணி சர்மா சார் தான். இல்லை, அது எப்படி சொல்றது, அதாவது திட்டலாம் மாட்டாரு. என்ன பாடுற, நல்லா இருக்கு, கொஞ்சம் சுதியில பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற போதே நமக்கு போச்சு, அவ்வளோதான். முடிஞ்சு, அவ்வளோதான். என்ன அப்போ இது வந்து நான் வந்து செலிகாலி சூத்துன்னு ஒரு சாங்கு, அது வந்து நானி அண்ட் வாட் இஸ் தட் நேம், நிவேதா தாமஸ் அவங்க ஆக்ட் பண்ணது. அந்த பாட்டுக்கு எனக்கு வந்து மிர்ச்சி மியூசிக் அவார்ட் தெலுங்குல கிடச்சிது 2017. ஸோ அது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்னாக இருக்கும் சாங், வந்து ஜாஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ என்னை கூப்பிட்டது எப்படின்னா, நான் வந்து SBS ஆஸ்திரேலியன் ரேடியோன்னு ஒரு ரேடியோக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நான் வந்து நானே வந்து பேசி நானே பாடி வந்து போடுவேன். நிறைய வெஸ்டர்ன் ஜானர்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இந்த ஜானரில் என்ன பாட்டு ஃபிலிம் சாங் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். ஸோ அப்போ அதில் நான் ஜாஸ் அப்படிங்கிற ஜானர் பற்றி நான் சொல்லிவிட்டு, அதில் வந்து ஃபிலிம் சாங்ஸ் பற்றி நான் பேசி சொல்லியிருந்தேன். ஸோ மணி சர்மா சாரோடைய ரிலேட்டிவ் ராகவான்னு சொல்லி, அவரும் மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அவர் வந்து நான் பாடின அந்த கிளிப்பை வந்து கேட்டுட்டு மணி சர்மா சார்கிட்ட வந்து சொன்னார், நல்லா இருக்கு, வெஸ்டர்ன் ட்ரெயின்டு, ஸோ இவங்கள வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் போனோடனே உள்ளே போனோடனே எனக்கு ஃபஸ்ட்டு அடி விழுந்தது. என்ன ஏதோ ஜாஸ்லாம் பாடுவியாமே, ஒழுங்கா பாடு, என் டியூனில் ஒரு அக்ஷரம் மாறிச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு. போச்சு, அவ்வளோதான், இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. முதல் அடி விழுந்தாச்சு. அடுத்து ஒன்றும் இல்லை, அது நான் கோவமெல்லாம் இல்லை, ஜாலியா சொல்ற மாதிரி, டியூன்ல ஏதாவது மாத்தினேன் இருக்கும் உனக்கு அப்படின்னு. சரி ஓகே, அப்போ உள்ள போயிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பல்லவி வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த ஜாஸ் ஸ்டைல்ல ட்ரை பண்ணேன், ஒரு மாதிரி லூஸா ஆக்சென்டடா, ஒரு மாதிரி லைக் మహమంచిది తెరచాటు కడుతున్నది வெஸ்டர்னா ட்ரை பண்ணேன். ஓகே, அவர் எடுத்துட்டாரு, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னு. என்ன பண்ணேன், சரணம்ல அதே ஸ்டைலை வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன், உட்காரவே இல்லை. இட் டிட் நாட் செட். ஏன்னா சரணம் வேற மாதிரி இருக்கு, அது மேலே போகுது, மெலடியா இருக்கு. ஏய் என்ன பாடுற, மூக்கால பாடுற, ஒழுங்கா பாடு, உன்னை நம்பி அங்கிருந்து இங்க வந்து வாய்ஸ் எடுக்கிறேன், எனக்கு கேவலம். ஐயோ மறுக்க முடிஞ்சிருச்சு, பயந்துட்டேன். அப்புறம் ஓகே சுதாரிச்சுண்டு அதுக்கப்புறம் பாடிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சப்புறம் வந்து எனக்கு ஆனால் அப்ரிஷியேட்டும் பண்ணுவார். லைக் முடிஞ்சப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டாரு, வாய்ஸ் எல்லாம் மிமிக்ரி பண்ணுவார். கலைஞர் கருணாநிதி வாய்ஸில் பேசினார். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். சரி யாரோ நம்மளை செம்மையாக வச்சு செய்கிறாங்க, கலாய்க்கிறாங்க, யாருன்னு தெரில, பயங்கரமாக இருக்குது, கருணாநிதி வாய்ஸில் இருக்குது. யாரையாது அன்னோன் நம்பர், ஃபோன் கால்ல. அப்புறம் லாஸ்டா ఒక தெலுங்கு பாட்டு பாடேசி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. யாராவது. அப்புறம் ட்ரூ கலர்ல பார்த்தா மணி சர்மான்னு காட்டுது. ஐயோ சார். அதுக்கப்புறம் சார் 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 சாரி சார். அப்போ திருப்பி கூப்பிட்டா நான் சொல்லிட்டேன், என் ஹஸ்பண்ட் எடுக்க சொல்லிட்டேன், யாரும் என்னை செம்மையா கலாய்க்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்களே எடுத்து பேசுங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னம்மா உன் ஹஸ்பண்ட் சொன்னாரு நீ தூங்கிட்ட அப்படின்னு. ஐயோ சாரி, நீங்கன்னு எனக்கு தெரியாது, சாரி, ரொம்ப நல்லா பாடியிருக்க அப்படின்னு சொன்னாரு. அந்த பாட்டுக்கு வந்து மிர்ச்சி மியூசிக் அவார்டு வந்து கிடைச்சது. அதுதான் அது, அப்படிதான் அது வந்து. ஓகே, ஸோ பிஃபோர் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னும் ஒரு ஃபேவரட்டான சாங் வந்து இமையே இமையே இணையே. இணையே ஒரு தடவை பாடுறீங்களா? ஓகே. இணையே நோயிற்
வாவ், தேங்க்யூ. ஸோ அமேசிங். அண்ட் இந்த ஒரு சாங் இப்போ நீங்கள் பாடின பாட்டு இது எப்போ கேட்டாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம் இன்னொரு ஃபேவரட் சாங் கூட இருக்கு, இந்த கண்ணால கண்ணால பாட்டு. அது வந்து ஒரு ஆல் டைம் ட்ரெண்டுன்னு கூட இருக்கலாம். இன்ன வரைக்குமே அதை ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் நம்பர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுல அதிகமான பார்ட்டாக வந்து ஒரு ஒரு சிங்கராக உங்களுக்கு என்ன பார்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக கிரியேட் பண்ணல, நான் அப்படி சொல்லவே முடியாது. நான் பாடி இருக்கேன், அவ்வளோதான். அது பாட்டு வந்து அவங்க மியூசிக் டைரக்டரோடது, லிரிக்கோடது, அவங்க டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து கியூரேட் பண்ணது. ஐ வாஸ் ஜஸ்ட் அ பார்ட், அவ்வளோதான். நான் போய் பாடி கொடுத்தேன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் மை கிரியேஷன். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு சிங் இட், அவ்வளோதான். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் என்னால் எவ்வளோ நல்லா பாட முடியுமோ அதை நான் பாடிட்டு வந்தேன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் மை கிரியேஷன். ஓகே, எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல உங்களோட சில விஷயம் ஒரு இன்புட்ன்ட்டு ஒன்று இருக்குல்ல, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இன்புட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்களா அதுல? அது எப்பவுமே கொடுக்கறது தான், அது நம்மளோட டியூட்டி இல்லை, கொடுக்கணும்ல, அதுக்கு தானே நம்மளை கூப்பிடுறாங்க. ஸோ அது வந்து நம்ம செய்யணும்ல. இட் ஷுட் ஹேவ் அ லாஸ்டிங் இம்பேக்ட், ரைட்? யா. ஸோ கண்ணால ஆனால் அது அந்த அளவுக்கெல்லாம் ஹிட் ஆகும்லாம் சத்தியமா நான் வந்து எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி அதை நான் ஒரு செப்பரேட் கொஸ்டினாக திரும்பி நான் கேட்குறேன். அது எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. அது வந்து நார்மலாக ஒரு சாங் வந்து தமிழில் ஹிட் ஆகும். பட் இந்த சாங் வந்து தமிழ் மட்டும் இல்லை, நான் இங்கேருந்து எங்கே போனாலும், நான் பெங்களூர் போனாலும் ஹைதராபாத் போனாலும் எங்கே போனாலும் எந்த லாங்குவேஜ் நான் பாட போனாலும் கண்ணால கண்ணால வந்து அந்த அளவுக்கு ஐ திங்க் இட் வாஸ் த மோஸ்ட் பிளேட் சாங் இன் எஃப்எம் அண்ட் எல்லா இடத்துலையுமே டிவிலையுமே. அது வந்து நயன்தாரா பாடுற மாதிரியே இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க என்கிட்ட. ஏன்னா ஆனால் நான் பாடும்போது ஆக்சுவலி வந்து என்கிட்ட ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி மைன்யூட்டாக வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க, அது அங்கே செட்டு என்னது அதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க ரோல் என்ன, இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் போல்டாகவும் இருக்கணும், ஸ்வீட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. செட் ப்ராப்பர்ட்டிலாம் என்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. எனக்கு இந்த எனக்கு அந்த மூடு வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும்லாம் சொன்னாங்க. ஸோ யூ வில் கன்சிடர் யோர் செல்ஃப் நீங்க அங்க இருக்க மாதிரி அந்த ட்ரெஸ் அந்த செட்டுக்குள்ள நீங்க இருக்க மாதிரி? எப்பவுமே நமக்கு அப்படிதான் இல்ல, உள் வாங்கிக்கணும் இல்லையா? இப்போ நீங்க ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சந்திரமுகியில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேரக்டராவே அவ இமேஜின் பண்ணிப்பா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கணும்ல. கண்டிப்பா. ஓகே. அண்ட் கண்ணால கண்ணால மாதிரி இன்னும் ஒரு ட்ரெண்டிங்கான நம்பர்னா வந்து இன்டர்நேற்று நாளையில வர காதலை காதலை பாட்டு, அந்த பாட்டும் பாடிட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணீங்கன்ற அதை பத்தி பேசலாமா? கண்டிப்பா. அது நான் ஆக்சுவலா ஹிப்ஹாப் தமிழாக்கு பாடின ஃபர்ஸ்ட் சாங். அது ஹிப்ஹாப் தமிழோட நிறைய கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் பாடின ஃபர்ஸ்ட் சாங்கு. அண்ட் நிறைய வந்து இன்புட்ஸ் அதில் வந்து கொடுத்தேன். அதில் ஸ்வரம் என்னென்னமோ வரும், அதில் ஆலாப்பு ஸ்வரம் ஹார்மனிஸ்லாம் நிறைய. அவங்க ஜென்ரலாக வந்து ஃப்ரீ ஸ்டைலாக வந்து நம்மளை பாட சொல்லுவாங்க. நம்ம பாடுறதுல அவங்க ஆனால் எது அவங்க எடுத்து ஃபைனல் வேர்ஷனில் வைப்பாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய இது இல்லையா? பட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த இன்டர்நேற்று நாளையில் வந்து நிறைய பாடியிருந்தேன், ஸ்வரம் ஆலாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து. அண்ட் அந்த பாட்டுக்கும் எனக்கு அந்த பாட்டு அண்ட் உத்தம வில்லன் சேர்ந்து தான் எனக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் கிடச்சிது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த பாட்டு ஐ திங்க் 100 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அந்த பாட்டு வந்து. ஸோ தேங்க்ஸ் டு ஹிப்ஹாப் தமிழா அண்ட் கண்ணால கண்ணால அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு மோகன்ராஜா சார் அண்ட் ஹிப்ஹாப் தமிழா. அதுக்கும் நிறைய அவார்ட்ஸ் வந்துச்சு, V4 அண்ட் பென்ஸ் வந்தது. அடியே அழகேக்கும் V4 அண்ட் பென்ஸ் அவார்டு வந்தது. ஸோ அதுதான் நீங்கள் சொல்கிற எப்படி சொல்கிறது, இட் ஹேஸ் டு ஹேப்பன். அந்த இன்டர்நேட் நாளை பாட்டு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த அது இன்னொரு பாட்டு, அந்த பாட்டு ஒரு தடவை பாடி காட்டுறீங்களா ப்ளீஸ்? மனதோடு மட்டும் இன்னும் உறவாடும் நேசம் ஒன்று உயிரோடு என்னை ஏதோ இறக்கியதே, படியேறி கீழே செல்லும் புரியாத பாதை ஒன்று அதிலேறி போக சொல்லி குழப்பியதே, காலம் கடந்தாலும் மழை நீரை போல நேரம் கண்முன் நல்ல சிந்தது என் சிந்தனையிலே, கடிகாரம் வாங்க போன அந்த நேரம் வாங்கி தந்தாய், என்ன நானும் செய்வேனோ எந்த உயிரே. ஓகே, வெரி நைஸ். இந்த
அண்ட் கம்மிங் பேக் டு கனால கனால அகேன், இந்த பாட்டு வந்து ஒரு ப்ரொபோசல் சாங்கா இப்ப அமைஞ்சிருக்கு. நிறைய பசங்க வந்து பொண்ணுங்களை ப்ரொபோஸ் பண்றதுக்கு எக்கச்சக்கமா ஏகப்பட்ட பாட்டு இருக்கு அப்படின்னா, பொண்ணுங்க வந்து ப்ரொபோசல் பண்றதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட 2-3 நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாட்டு வந்து இந்த கண்ணால கண்ணால பாட்டு. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் இட்? இது எப்படி வந்து உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு இப்படி ஒரு விஷயம் அப்படின்றதுல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கிட்ட இருந்து வரல இது. என்னன்னா அந்த படமே வந்து ஒரு நல்ல ஒரு படம், சூப்பர் ஹிட்டு. அண்ட் ஜென்ரலாக வந்து நம்ம பாடும்போது இப்போ சில சமயம் வந்து நம்ம ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு பாட்டு வந்து பாடும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல பாட்டு, நம்ம நல்லா பாடிட்டோம் அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனால் அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படம் எப்படி இருக்கு, அண்ட் அந்த பாட்டு எந்த இடத்துல பிளேஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகும். சம்டைம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் வந்து அது படத்தில் வந்து அது வந்து படத்தில் ஹைலைட் ஆகாமல் போயிருக்கும். அந்த மாதிரி போன சாங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த படம் வந்து இந்த படமே வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹிட்டு. ரெண்டாவது இந்த பாட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வரும். அவன் ஹி வில் பி லைக் அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, ஸோ நீ வந்து சைலண்டா எதுவாக இருந்தாலும் சைலண்டா பேசுன்னு சொல்லும்போது ஸ்டார்ட் ஆகிற ஒரு சாங். ஸோ அது படத்தோட கதையோட வந்து போறது. அண்ட் அதோட விஷுவல் எவ்ரிதிங் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர் தான் வந்து இட் பிகம்ஸ் அ ஹிட், ரைட்? டசன்ட் மீன் தட் சம்டைம்ஸ் பாட்டு நல்லா கூட இருக்கும், ஆனால் அது எடுபடணும்ல. இட் ஹேஸ் டு ஹேப்பன், ரைட்? ஸோ அது வந்து இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு த மோஸ்ட் அண்டர் ரேட்டட், இது வந்து டு த மோஸ்ட் நான் வந்து பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணி, பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல, இது போய் சேர வேண்டிய பாட்டு இருக்கு. ஆக்சுவலி அமரகாவியம்னு ஒரு ஆல்பம் இருக்கு, அதுல எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஜிப்ரானோட ஒரு பெஸ்ட் ஆல்பம்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும். அதுல எனக்கு அமரகாவியம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஏன்னா அந்த படம் வந்து ஆக்சுவலா நல்ல படம் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் நல்லா போயிருந்தா மேபி அந்த பாட்டு இன்னும் கூட ரீச் ஆயிருக்கலாம். ஆனாலும் அதுவும் கேட்கறதுக்கு இப்பவும் கேட்குற ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து வேளச்சேரியில் ஒரு கான்சர்ட் பண்ணேன், கிராண்ட் ஸ்கொயர் மால்னு. அந்த மாலோட ஓப்பனிங்க்கு என்னை வந்து பாட சொன்னாங்க. ஸோ அங்கே நான் பாடும்போது நான் தான் ஃபுல்லாக பாடினேன். முடிச்சுட்டு வரும்போது ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டா, ஏன் நீங்கள் அமரகாவியம்லேருந்து அந்த 2 பாட்டு பாடலை அப்படின்னு சொல்லி கேட்டா. ஓ, கேட்குறாங்க, இன்னமும் அந்த பாட்டை வந்து கேட்குறாங்க, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க நினச்சிட்டேன் நான். பட் அந்த படம் ஓடி நல்ல இதுவாயிருந்தா அந்த பாட்டு இன்னுமே வந்து நல்ல பாட்டு, 2 பாட்டுமே ரீச் ஆயிருக்கும். அதுதான், பாட்டு நல்லா இருக்குங்கிறதுனால அது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, பட் வைஸ் வர்சாவுமே இருக்குல்ல. சில வந்து சம்டைம்ஸ் வந்து பாட்டு பயங்கரமா ஹிட் ஆகி அந்த பாட்டுக்காகவே போய் சினிமா பார்க்குற அதுவும் இருக்கு. அதான் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது வந்து நம்ம பண்ணதான் முடியும், எதுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல. இட் ஹாஸ் டு ஹேப்பன். ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாம இப்ப கனால கனால மாதிரி வேற ஒரு பாட்டு, இது வந்து சும்மா ஓகே எல்லாரும் கேக்குறாங்க நம்ம போய் பண்றோம் அப்படின்னு கேஷுவலா நீங்க போய் ஒர்க் பண்ண ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்துச்சுன்னா அது என்ன பாட்டு? பயங்கரமான ஹிட்டா? ஆக்சுவலி அந்த மொட்டை சிவா கெட்ட சிவால அதுல 2 சாங் பாடினேன். ஆடலுடன் பாடல்னு ஒன்று ரீமிக்ஸு, இன்னொன்று வந்து ஹரஹர மகாதேவகி. எப்படியோ அது ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு கலாய்ச்சலா எப்படியோ இருக்கும். அது பயங்கர ஹிட். அந்த பாட்டு செம்ம ஹிட். அது அன்எக்ஸ்பெக்டட்லி அது செம்ம ஹிட். அது விஷுவலும் அஃப்கோர்ஸ் நல்ல பாட்டு தான், பட் நமக்கு தெரியல ஆக்சுவலி. பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல, பாட்டு நல்ல பாட்டு தான், பட் நமக்கு தெரியாது அது இந்த மாதிரி ஒர்க் தெரியாது. அது அவரோட டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், லாரன்ஸ் அது எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் நான் எதிர்பார்க்கல. அது வந்து சம்டைம்ஸ் இங்க நம்ம இந்த ரோட் ஷோலாம் பண்றோம்ல, அப்ப வந்து கேட்பாங்க ஹரஹர மகாதேவகி அது பாடுங்க அப்படின்னுவாங்க. அது வேற பிகினிங்ல வந்து அவரு மியூசிக் டைரக்டரே வந்து பேசிப்பாரு, சாமியே சைக்கிள்ல போய் பூசாரிக்கு புள்ளை, அதாவது சொல்ல வர கருத்து என்ன சொல்லிருப்பாரு. ஹரஹர மகாதேவகி. அது எனக்கு நான் பாடிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா லாரன்ஸ் மாஸ்டர் அங்க இருந்தார். அவர் வந்து கேட்டா, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பாடினதே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு.
அதுதான் அது சொல்ல எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து எதிர்பாராம வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடும். ஒரு 2 லைன் பாட முடியுமா அந்த பாட்டு? அதுல நடுவுல தான் வரும் என்னோடது. மரட்டு பையா முறுக்காத, திருட்டு பையா திருடாத, அப்படி வரும். மேல் ஃபீமேல் மாறி 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 இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சில பாட்டுங்கள்ல அதிகமான ப்ரையாரிட்டி வந்து ஒரு மேல் வாய்ஸுக்கும் மேல் வோக்கல்ஸ்க்கும் கொடுத்துட்டு கொஞ்சமா வந்து ஃபீமேல் பாட்டு கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி பாட்டுமே வந்து பயங்கரமா அப்படிதான் ஆக்சுவலா. அதுல மெயினா வந்து மேல் வோக்கல்ஸ் தான் வரும், கொஞ்சம் கடைசியில தான் வரும். பட் நமக்கு அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து எதுவுமே யோசிக்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலா. நம்ம ஒர்க்கு நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே போதும். ஓகே. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ரெகார்டிங் த கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியை பற்றி நான் கேட்குறோன்னு நினைக்கிறேன்னா, ஹவு டஸ் பாலிடிக்ஸ் பிளே இங்கே ஆக்சுவலி இருக்கா? ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டுனா, திரௌபதி படத்துக்குள்ள ஒரு நீங்கள் பாடியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி திரௌபதி படத்தில் ஒரு பிரச்சனையும் நடந்துச்சு அந்த ஒரு சிங்கர் ரிலேட்டடா. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த பாட்டு வந்து ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா நான் பாடியிருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தமிழ் வந்து டைரக்டர் மோகன்ஜி சார் அப்புறம் ஜிப்ரான் 2 பேருமே வந்து தமிழ் வந்து நான் பாட சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் பாடி கொடுத்துட்டேன். நிறைய பாடியிருக்கேன் நான் ஆல்ரெடி ஜிப்ரானுக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த இதே பாட்டை வந்து நான் ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடாவில் பாடியிருக்கேன்ல. ஸோ அதனால என்னையே அவங்க வந்து தமிழ்லையும் வந்து பாட சொல்லி கூப்பிட்டாங்க. நான் பாடிட்டேன். So you were ready. என்ன இருந்தாலும் எனக்கு ஒர்க் அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒர்க். ஓகே. வாட் இஃப் இதுல ஒரு கான்ட்ரோவர்சி உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா ஒருவேளை அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க? இல்ல, இதுல நான் ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித் இட் பிகாஸ் ஐ ஹேவ் நத்திங் டு கமெண்ட் ஆல்சோ அபவுட் இட். என்னை கூப்பிட்டாங்க, வாட் எவர் இட் இஸ், என்னை கூப்பிட்ற இடத்துல நான் பாடி கொடுத்துட்டேன். வாட் எவர் பெஸ்ட் ஐ கேன் டூ ஐ டிட் இட். அண்ட் அவங்க 2 பேருக்குமே என் மேல ஒரு ஃபெய்த் இருந்தது. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து ஹிந்தியில், தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து நான் பாடியிருந்தேன். ஸோ என்னை கூப்பிட்டாங்க, நான் பாடினேன், அவ்வளோதான். நத்திங் எல்ஸ் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் ஆல்சோ பாலிடிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு இன்னொரு ஃபேவரட் பர்சன் இருப்பாங்க. அவங்கள வச்சு நிறைய மூவ் பண்ணுவாங்க. நெப்பட்டிசம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா ஃபீல்டுலையுமே இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படின்றப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதும் இல்லை. whenever I am called, நான் வந்து I try to give my best. அவ்வளோதான். அதுல இருந்தே உங்களுக்கு டெவலப் ஆகி போயிட்டு இருக்கணும். அவ்வளோதான். நமக்கு ஆக்சுவலி खाने खाने पे लिखा है खाने वाला कौन है, गाने गाने पे लिखा है गाने वाला कौन है அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி நெல் மணிலையும் வந்து யார் சாப்பிடணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கும். நீங்கள் இப்போ சாப்பிடணும்னு நினச்சா கூட அந்த அரிசி நீங்கள் சாப்பிடணுன்னா தான் அது உங்களுக்கு வரும். அந்த மாதிரி இந்த பாட்டு இவங்க தான் பாடணும் அப்படின்னு எழுதியிருக்குன்னா அதை நம்ம பாட போகிறோம், அவ்வளோதான். தேர் இஸ் நத்திங் டு கோ பிஹைண்ட் இட். ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் யார்கிட்டயாச்சும் நீங்கள் போயிட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், எனக்கு இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன், அப்படி ஏதாவது ட்ரை பண்ணிருந்தேன் சான்ஸ் காலங்கள் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷராக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி பண்ணியிருந்திருக்கோம். அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஆக்சுவலி அந்த சிடி கொடுக்குற இதுதான் வந்து அப்போ அந்த டைம்லலாம் சிடி தானே கொடுப்பாங்க. நான் நல்லா பாடுவேன், என்னோட டெமோ சிடி இந்தாங்க அதெல்லாம் ஒரு டைம் ஆக்சுவலி. அப்புறம் நெட்டு டேக் ஓவர் பண்ணப்புறலேருந்து தேர் இஸ் நத்திங் லைக் தட். எல்லாரும் அவங்கவுங்க அப்லோட் பண்ணுறாங்க, தே ஆர் சென்டிங் இட், அப்படி தான் வந்து போகுது. ஸோ ஐ திங்க் த ட்ரெண்ட் கீப்ஸ் சேஞ்சிங் ரைட். அந்த ஒரு டைமில் வந்து சிடி கொடுத்தெல்லாம் ட்ரை பண்ண காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கவர் வெர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கவர் மூலமாக யாராவது ஏதாவது கூப்பிடுவாங்களா, அது ஒரு டைம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த சேனல்லேருந்து பாட வைக்கலாமா, அது ஒரு டைம் போச்சு. அப்புறம் வந்து லைக் இன்சார்ஜஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இதை மாதிரி டைம் கீப்ஸ் சேஞ்சிங். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தா இட்ஸ் ஆக்சுவலி a வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட். ஏன்னா வந்து எல்லாருமே அவங்களுடைய விஷயங்களை வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட குவாலிட்டி ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் த ஃபாலோவர்ஸ் யூ ஹேவ் வந்து இட்ஸ் கெட்டிங் டிட்டர்மின்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஞாபகமும் வரும், என்னோட ஒர்க் இது, என்னோட இண்டிபெண்டன்ட் சாங் இது. நாங்கள் அதனால தான் நாங்கள் நிறைய இண்டிபெண்ட்டு நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம், ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம அனுப்பும்போது வந்து ஓகே இவங்க இருக்காங்கல்ல, ஓகே இந்த பாட்டு அமிச்சாங்களா, நல்லா இருக்குல்ல, இவங்களை கூப்பிடலாமா அப்படின்னு ஒரு ரிமெம்பரன்ஸ் வந்து வரும். பட் பேசிக்காக வாட் ஐ ஃபீல் ரிக்வயர்மெண்ட் தான். இஃப் தே ரிக்வயர் தே வில் கால் யூ. வென் யூ ஆர் கால்ட் யூ கிவ் யுவர் பெஸ்ட்,
I don't think anything more than that is necessary. That's the right way to approach, because அவங்களுக்குமே வந்து லைக் இஃப் யூ ஆர் ஃபோர்ஸிங் ஆர் ப்ரெஷரைசிங் சம்திங் நம்ம மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். ஸோ எல்லாருமே வந்து இப்போ இப்படி தானே போய்கிட்டு இருக்கு, ஆன்லைன் தானே, எவ்ரிபடி இஸ் போஸ்டிங் தேர் ஒர்க், ரைட்? ஸோ அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் வந்து நாங்கள் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் வந்து இப்போ வைரல் ஆயிடுச்சு, அவகாச்சின்னு சொல்லி 2 million வியூஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அது பிரத்யக்ரா மியூசிக் பேரடைஸ்ன்னு சொல்லி. ஸோ அது ப்ராப்பராக ஒரு ஃபிலிம் சாங் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராப்பராக படங்களில் நடிக்கிறவர் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு எல்லாருமே இருக்காங்க, டைரக்டர், கோரியோகிராஃபர், எவ்ரிபடி இஸ் தேர். ஸோ அந்த பாட்டு இப்போ சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இப்போ 2 million வியூஸ் கிராஸ் ஆயிடுச்சு அது. ஸோ அதுதான் இப்போ வந்து இப்போ முதல்லலாம் நீங்கள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி எடுத்தீங்கன்னா the only way to showcase your talent was only film music. I mean many years ago. But இப்போ we have so many things, we have so many platforms. Independent music பண்றாங்க, அவங்களே ஓனா பண்றாங்க, sometimes collaborations பண்றாங்க, podcast பண்றாங்க. நிறைய பேர் many of them are doing podcasts now, which is also getting good reviews. So there are so many ways to reach out to musicians and to public. And as long as you have so many public followers இருக்காங்க, நிறைய இருக்காங்க, நல்லா பண்றாங்கங்கிற ஒரு பேர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டி we should keep going. That's what I feel. It's not like being நான் வந்து பாடிட்டேன், நான் வந்துட்டேன், நான் ஒரு பாட்டு பாடிட்டேன், நான் வந்துட்டேன், அப்படி இல்லை. You have to keep working and you have to keep posting. So once there is a requirement, they will automatically call you. Actually it has been easier இப்போ போக போக. Exactly, it has been easier and it is a healthy trend because எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். Everybody has a soft spot for something. இப்போ ஒரு ஃபோக் சிங்கர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு தனி டேலண்ட் இருக்கும்ல, அதை வந்து அவங்க they are showcasing it through some single or something they are composing or whatever they are collaborating. ஸோ அது வெளியே வரும்போது ஓகே நல்லா இருக்கு, இவங்களை கூப்பிடலாமா, அவ்வளோதான். nobody is going and taking a CD or எனக்கு ஒரு பாட்டு கொடுக்குறீங்களா, இல்லை. This is actually better. Yeah. Cover song ன்ட்டு நீங்க ஒரு விஷயம் சொன்னது, that has been a very big thing. அப்போ அந்த ஒரு early 2010 12 15 இந்த டைம்ல எல்லாம் எல்லாருமே cover song. இப்போ அவ்வளவா இல்ல பாத்தீங்களா, இப்போ அவ்வளவா இல்ல பாத்தீங்களா, அவ்வளவா இல்ல. People has changed, அவங்களோட own creativity, அவங்களோட own things. Everybody is doing. ஒரு 5 வயசு 10 வயசுல மியூசிக் பண்றாங்க. Everybody is doing. Okay. Yes. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் கிட்ட, ஆடியன்ஸ்க்கு வந்து பயங்கரமா ரீச் ஆகுது. ஆமா. So what do you think about it? And also நீங்க இதுல உங்களை எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு சாங் பண்ணிருக்கீங்க வேற. நிறைய பண்ணிருக்கேன் நான். இப்போ லேட்டஸ்டா வந்தது அவகாச்சி. ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய பண்ணிருக்கோம். நான் மியூசிக் பண்ணதே ஒரு 50 பாட்டு இருக்கு. பிளஸ் நான் கொலாபரேட் பண்ணது நிறைய சாங்ஸ் இருக்கு. இப்போ கூட லேட்டஸ்ட்டு வைரமுத்து சாரோட இன்னொரு கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட 2 இண்டிபெண்டன்ட் சாங் வந்து முடிச்சிருக்கோம். அது ஷூட்டிங் போயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். வி ஹாவ் அ டீம் ஆக்சுவலி. வி ஹாவ் அ நடிக்கிறதுக்கு மீன் என் ஃப்ரெண்ட் அவரே டைரக்ட் பண்ணுவார். நல்ல கேம் லென்ஸ் எவ்ரி திங் இஸ் தேர் அண்ட் வி ஹாவ் அ கொரியோகிராஃபர் ஆல்சோ. ஸோ ரெகுலராக சாங்ஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகே, பட் வாட் கிவ்ஸ் யூ த ரீச்? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க ஆப்வியஸ்லி சினிமால இருக்கும்போது நம்ம பெருசா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, எப்படி மக்கள் அதை ரிசீவ் பண்றாங்கன்றதை பொறுத்து நம்ம வாட் டு வி கெட் அவுட் ஆஃப் இட் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு பேஷனட்டா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் வாட் ஹாஸ் பிகம் த பெஸ்ட்ன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எப்போதுமே வந்து அதில் ஒரு பெனிஃபிட் வரணும்னு நினச்செல்லாம் நம்ம பண்ண முடியாது. எப்போதுமே அது வந்து நடக்காது. ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படி ஒரு பெனிஃபிட் வருதான்னு யோசிச்செல்லாம் ஆக்சுவலாக பண்ணலை. நாங்கள் வந்து சம்டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவோம். நாங்கள் ஒரு 3-4 பேர் இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி அதில் வந்து அது ஒரு பேஷன், அவ்வளோதான் அது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிலாம் நிறைய பேர் கேட்பாங்க உங்களை மாதிரி என்கிட்ட, அதுலேருந்து உங்களுக்கு என்ன வருது, நீங்கள் வாரம் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் போடுறீங்களே, அது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு நடிக்கிறவங்கலாம் வராங்க, எங்கேருந்து உங்களுக்கு கேமரா, இப்படிலாம் கேட்பாங்க எங்கிட்ட. ஏங்க அது ஒரு பேஷனுங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு காசு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீம் வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சில பாட்டு வந்து நல்ல ரீச்சே கிடைக்கும், நல்ல வியூஸ் கிடைக்கும். சில சாங்ஸுக்கு வந்து எங்களுக்கு ப்ரொடியூசரே கிடைப்பாங்க. சில இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கு எங்களுக்கு ப்ரொடியூசரே இருக்காங்க. சிலது வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் ரெகுலராக அது பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ கூட அடுத்து ஒரு
2 சாங் வந்து இண்டிபெண்டன்ட் சாங் வந்து போயிருக்கு. ஒரு சாங் வந்து ஒரு அம்மன் சாங் நான் வந்து லிரிக் எழுதியிருக்கேன். நவராத்திரிக்கு வந்து நம்ம 7 நாள் 7 அம்மன் கும்பிட்றோம் இல்லையா? ஷைலாபுத்ரி, பிரம்மச்சாரிணி. ஸோ அந்த ஒரு பேராகிராஃபும் ஒரு அம்மனை பற்றி நான் எழுதியிருக்கேன். லிரிக் நான் எழுதியிருக்கேன், நான் தான் பாடியிருக்கேன். ஸோ அடுத்து அது ஷூட் போயிருக்கு, அது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு போட்டி சாங் ஒன்று, அதாவது 2 டான்சர்ஸ் வந்து நம்ம அந்த இந்த சாங் இருக்குல்ல, கிள்ளி 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 என்று நானே, அந்த மாதிரி ஒரு சாங் 2 டான்சர்ஸ் வந்து போட்டி போடுறாங்க. நீ என்னடி பெரிய நான் தாண்டி பெரிய, அந்த மாதிரி லிரிக் நான் தான் எழுதியிருக்கேன், அது பாடியிருக்கேன். அது கூட இப்போ ஷூட்டிங் போயிருக்கு. ஸோ நாங்கள் வி கீப் டூயிங். அடுத்து வைரமுத்து சாரோட அவரோட ஒரு சாங் வந்து அவரோட லிரிக்ஸ் ஒன்று, அது வந்து இப்போ விஷுவல் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட நாட்படு தேரல்ல அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வி கீப் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். அடுத்து வந்து ஒரு படம் வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அது இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருக்காங்க. 7 பாட்டு இருக்கு. ஸோ அது நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், சைடில் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, நைஸ். அண்ட் டிவோஷனல் சாங்ஸ்ன்றது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணாலே முருகன் டான்ஸ் ஆற மாதிரி ஒரு பாட்டு வந்து ஒரு 2-3 சாங்ஸ் வந்து ரீசெண்டா முருகன் பாட்டுங்க வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு முன்னாடி இருந்துச்சு இந்த மாதிரி வீட்டுல இருந்துச்சா காலையில வந்து முருகன் பாட்டு, சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு சாமி பாட்டு, இப்படி ஓடிட்டு இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்து டிவோஷனல் வைப்ஸ்குள்ள மக்கள் வந்து வராங்க. அண்ட் யூ ஆர் ஆல்சோ இன்டு இட். இதுல சில விஷயங்கள் நான் வந்து ஆக்சுவலி ஒரு கிருஷ்ணர் பாட்டு வந்து நானே மியூசிக் பண்ணி லிரிக்ஸ் பண்ணி பாடியிருக்கேன். அந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் பக்தியில ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப நல்லா போச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 லைன் பாடிக்க. தீனமுத வாழ்வு தரும் வாசுதேவா, தேவகியின் மைந்தனவன் கமலநாதா, கிருஷ்ணா விஷ்ணு சிவனும் நீயே, வேதம் 4ம் உனை சுற்றியே, உண்ணாமல் வணங்கினோம், உன்னாலே உயர்கிறோம். இது வந்து நானே மியூசிக் பண்ணி நான் லிரிக் பண்ணி போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா சாமிக்குமே எழுதியிருக்கேன் லிரிக்ஸ். பிள்ளையார் எழுதியிருக்கேன், அப்புறம் வந்து தைப்பூசத்துக்கு வந்து முருகனுக்கு எழுதியிருக்கேன். அப்புறம் ஜஃப்னா போயிருந்தேன் பாடுறதுக்கு. ஸோ அங்கே நல்லூர்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது, அந்த நல்லூர் முருகனுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெட்டுடை அம்மன் எழுதியிருக்கேன், அப்புறம் ஐயப்பன் எழுதியிருக்கேன், அப்புறம் சாய்பாபா எழுதியிருக்கேன். எல்லா சாமிக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நான் எழுதியிருக்கேன் லிரிக். வந்து நான் கிருஷ்ணருக்கு எழுதியிருக்கேன், பெருமாளுக்கு எழுதியிருக்கேன் லிரிக்ஸு. எல்லா சாமிக்கும் நான் பாட்டு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ வாட் ஹாஸ் பீன் யுவர் ஃபேவரட் ஜானர்? இந்த மாதிரி இந்த வைப், இந்த லவ் சாங்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஹிட், ஒரு எனர்ஜி, ஹை எனர்ஜியான ஃபோக் சாங்கோ, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சி நீங்க பாடுறது? எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்சுதான் பாடுவேன், எனக்கு பிடிக்காம எதுவுமே பாட முடியாதுல்ல. அப்படி ஒரு இதுவே வரல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜாஸ் அந்த மாதிரி வெஸ்டர்ன் டிஷ்ஷானா ஓகே நமக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அப்படி கேக்குறேன் நான். அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே. உங்களுக்கு எந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பரானா ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப இஷ்டம் எனக்கு. அதில் ஆக்சுவலி நாங்கள் கந்தசஷ்டி ஆப்பரான்னு ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த ஆப்பராவில் வந்து கந்தசஷ்டியோட லிரிக்ஸை போட்டு டிஜே பீட்ஸ் எல்லாம் போட்டு அது வந்து பிஸி மியூசிக் வேர்ல்டுன்னு ஒரு சேனலில் ரிலீஸ் ஆச்சு. நல்லா வியூஸ் போச்சு, அது நல்லா நல்லா வந்துச்சு, அந்த பாட்டு நல்லா போச்சு. அது வந்து லிரிக்ஸ் மட்டும் தமிழில் இருக்கும், பாடுறது கீழே ரிதம் எல்லாம் பக்காவா வெஸ்டர்னில் இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ கம்மிங் டு அகெயின் இந்த ட்ரெண்டுன்ட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து எல்லாமே வந்து நிறைய ஏஐ ரிலேட்டடாக போயிடுச்சு. அது வந்து மியூசிக்குக்கும் கூட வந்து பாடி லிரிக்ஸ் கொடுத்தா பாடி கொடுத்துருதே, அட் த சேம் டைம் லிரிக்ஸுமே எனக்கு இந்த மூட்ல ஒரு பாட்டு வேணும், லிரிக்ஸும் மியூசிக் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஏஐ கொடுத்துருது. ஸோ இது நீங்க என்னவா பாக்குறீங்க? அதுதான், அது வந்து எப்படி சொல்றது, அது ஒரு ஒரு ஹெல்ப்பாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. பட் மேஜராக நம்மளோட மூளையை சாப்பிட்ற அளவுக்கு அது யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு மைனஸ் ஆகிடும்ல. ஸோ ஒரு மேபி ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப், ஒரு டானிக் சாப்பிட்றோம்ல, இப்போ நமக்கு வந்து ஒரு அயர்ன் டிஃபிஷியன்சியாக இருக்குன்னு அதுக்காக டானிக்கை சாப்பாடாக சாப்பிட முடியாதுல்ல. அந்த மாதிரி அதை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், அது வந்து ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி வேணால் வச்சுக்கலாம். மேஜராக எல்லா வேலையுமே அது பார்க்குதுன்னா அப்போது கற்றுண்டு வந்தவங்களுக்கெல்லாம் அடி தானே அது. உண்மைதான், அது ஆக்சுவலி ஒரு பெரிய மைனஸ் தான் ஆக்சுவலாக. அதுதான், இப்போது சுனோன்னு ஒரு ஆப்பு, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் லிரிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஜானரில் இந்த எனக்கு டியூன் வேணும் அப்படின்னு சொன்னால்
அந்த ஜானர்ல அதை அழகா டியூன் பண்ணி பாடி அது ப்ரோக்ராமிங் பண்ணி ஒரு அவுட்டே கொடுத்துரும். ஸோ அது ஒரு எப்படி சொல்றது, அதுதான் அது ஒரு ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அது சாப்பாடா சாப்பிட்டோம்னா முடிஞ்சு, நம்ம அவுட், நம்ம காலி, அவன் வந்து உட்காந்துருவான். இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நீங்க ஒரு சிங்கரா இருந்து உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னா, ஒரு மைக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஏசி போட்டு ஒரு ரூம்ல உட்காந்து நீங்க ஃபுல் மைண்ட் கண்ட்ரோல்ல வச்சு நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுறது கான்சென்ட்ரேட்டடான்றது வேற விஷயம். பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு லைவ் ஷோ பண்றது, ஒரு பெரிய கிரௌடு முன்னாடி அவ்வளவு சத்தமா இருக்கும்போது ஒரு மைக்க வச்சுட்டு நீங்க கான்பிடென்ட்டா பாடுறதுன்றது வேற விஷயம். இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எதை என்ஜாய் பண்றீங்க அதிகமா? ஸோ லைவ் க்ரௌட் முன்னாடி பாடுறது என்னன்னா, இப்போ ஒரு ரெக்கார்டிங் அப்படின்னா வந்து சிஸ்டமேட்டிக்கா நான் இப்படிதான் பாட போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டு தான் நீங்க மைக் முன்னாடி போய் நின்று பாட போறீங்க. பட் லைவ்ல வந்து நீங்க நினைச்சதை ஃபுல்லா எல்லாமே பாட முடியும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு லுக் அண்ட் லிசன் டு த பப்ளிக். அவங்களுக்கு வந்து நீங்க பாடுற ஒரு செட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு போரா இருக்குன்னா யூ ஹாவ் டு மேக் அ சேஞ்ச் இம்மீடியட்லி. இல்லை வந்து நல்லா இருக்கு, இன்னும் ஒரு தடவை பாடுறீங்களா, இல்லை எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டு பாடுறீங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லைவாக ஏதாவது யூ கேன் ட்ரை சம் இம்ப்ரவைசேஷன் ஆஃப் யுவர் ஓன் ஆல்சோ. ஸோ லைவ் பாடுறது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் பீயிங் மோர் அட்டென்டிவ் அண்ட் மோர் மைண்ட்ஃபுல்னஸ். எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கணும் லைவ்ல பாடும்போது. ரெக்கார்டிங்கில் பாடும்போது இட் இஸ் ப்ரீசெட்டில் மைக் முன்னாடி போய் நிற்கும் போதே வந்து ஓகே இந்த பாட்டை நான் இப்படி தான் பாட போகிறேன் அப்படின்னு மென்டலி யூ ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் தென் யூ ஆர் ஃபேஸிங் த மைக் அண்ட் தென் அதில் அவங்க ஓகே அது பர்ஃபெக்டாக வர வரைக்கும் தே ஆர் டூயிங் த திங். பட் தட் இஸ் அ ப்ரீசெட் திங். மோஸ்ட்லி இட் இஸ் அ ப்ரீசெட் அன்லஸ் இன் சம் பிளேசஸ் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பாடுங்கன்னு சொல்கிற இடம் தவிர மோஸ்ட்லி இட் இஸ் அ ப்ரீசெட். லைவ்ல பாடும்போது யூ ஹாவ் டு பி ஓப்பன் மைண்டட் அண்ட் மோர் மைண்ட்ஃபுல், அட்டென்டிவ் ஆக்சுவலி. யா ஓகே. ஜென்ரலி மியூசிக் அப்படின்னாலே வந்து ஆக்சுவலி நான் இதை கேள்வியா உங்ககிட்ட கேட்டு இருந்திருக்கணும். எனக்கு ரொம்ப நாளாவே சின்ன வயசுல இருந்தே இது வந்து ஒரு டவுட். யூ ஆல்சோ பீயிங் அ சிங்கர், ஒரு லிரிசிஸ்ட், ஒரு மியூசிஷியன், எல்லாமே நீங்க பண்றீங்க அப்படின்றப்போ வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட்? எய்தர் லிரிக்ஸா இல்லைன்னா டியூனா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனா எனக்கு இருக்கு. நீங்க என்ன எது வரும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்? லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுவீங்களா, அந்த டியூனை போட்டு இந்த டியூனுக்குள்ள செட் பண்றதுக்கு லிரிக்ஸ்? இல்ல ஆக்சுவலி லிரிக் ஏற்ற மாதிரி டியூன் பண்றது வந்து இட் இஸ் நாட், அதுல வந்து அந்த ஓப்பன் அந்த ஒரு இது இருக்காது. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். டியூன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லையா, அது வந்து ஓப்பனா வரணும், அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. பட் லிரிக் ஆல்ரெடி இருக்கு, அந்த லிரிக்கு டியூன் பண்றாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி ப்ரீசெட் ஆயிடுச்சு, அந்த சந்தத்துல தான் வரணும்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு டியூன் பண்ணிவிட்டு அப்புறம் லிரிக் தான் பண்ணுறது. பட் எல்லாரும் அப்படி எப்போதும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த உப்பா சக்கரையா பாட்டு வந்து ஃபஸ்ட்டு லிரிக் பண்ணி அந்த லிரிக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படியும் நடக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி டியூன் பண்ணி அந்த டியூனுக்கு லிரிக் எழுதுறது தான் வந்து அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி வந்து வெளியே வரணும் இல்லையா. அவங்க மனசில் இருக்கிற கிரியேட்டிவிட்டி தான் ஒரு டியூனாக வருது. கரெக்ட். அது ஓப்பனாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வந்து அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஜென்ரலாக ஒரு டியூன் போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டியூன் தான் பெஸ்ட்டு டியூன் அப்படி இல்லை, ஒரு 2-3 நிறைய வரும் அவங்களுக்கு. அதை கேட்டு அதில் அவங்க டைரக்டர் வந்து பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி லிரிக் போடும்போது தானே அவங்களோட அந்த ஃப்ளேவர் வந்து வெளியே வரும். ஆல்ரெடி எல்லாமே இருக்குது அப்படின்னா வந்து அது எப்படி, அதில் இட் ஒன்ட் ஸ்பீக் இல்லையா. கரெக்ட். ஜென்ரலாக நான் சொன்னேன், எனக்கு தெரியல, ஐ மே பி ராங் ஆல்சோ, எனக்கு தெரியல, நான் ஜென்ரலாக என்னுடைய ஒப்பீனியன் சொன்னேன். நான் உங்க ரீசன்ட் ட்ரெண்டிங்கான உங்க ஃபேவரட்டான பாட்டு ஒரு தடவை பாடுறீங்களா ப்ளீஸ்? இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு திரௌபதி 2 படத்துலேருந்து எம்கோனே சாங், அது பாடுறேன். எம்கோனே எம்கோனே உன் தாரா வந்தேனே உன்னோடு இல்லாளாக, ஆவாரம் பூமேலே கார்மேக நீர் போலே நாமேலே தேனானீக, சேயோனே ஆகாரம் நீரானீக, மாயோனே பூம்பாவை வேரானீக,
சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கண்ணால கண்ணால பாட்டு ஒரு தடவை பாடுறீங்களா ப்ளீஸ்? நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கண்ணால் ஒன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே கண்ணீதுல ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னாழ்வோம் கண்ணால கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு போட்ட சொல்லாத சொல்லால உள் நெஞ்சு ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட. ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ டக்குன்னு உங்க மைண்ட்ல ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன பாட்டா இருக்கும், யார் பாட்டா இருக்கு? இப்போ லேட்டஸ்டா வந்து நான் சொன்னேன்ல இந்த இண்டிபெண்டன்ஸ் சாங் என்னோடது வந்து ஒரு பாட்டு அவகாட்சின்னு ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அந்த பாட்டு வந்து நான் கொஞ்சம் கூட ஆக்சுவலா எதிர்பார்க்கல. 2 மில்லியன் வியூஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த பாட்டு வந்து இந்த அளவுக்கு நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகும்ட்டு. ஜல்லிக்கட்டு பில்லா அவன் சிரிச்சா போகம் வில்லா நெஞ்சாஞ்சுழுக்க கூட அவன் நீ விடுவான் நல்லா தொடைய தட்டி வந்தா திமில எதுவும் துள்ள அவன் மீசத்திருக பார்த்தே இளச்சருகம்புல்ல ஏ பொத்தி வச்சா புறா முட்டு புத்திருச்சா அவகாச்சு அவகாச்சு அவன் மேல அவகாச்சு அடிவானந்தூத்தாச்சு நீ ஓனாச்சு நானாச்சு. இந்த பாட்டு பயங்கர ஹிட். இந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. இந்த மியூசிக்க வந்து உங்க லைஃபாவே நீங்க பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க புஷ் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அவங்க உங்க ஃபேமிலி தானா இல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படி ஏதாவது இருக்காங்களா? யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப வருஷம் ஆக்சுவலி எங்கள் அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க இல்லை ஆக்சுவலி ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க. அப்புறம் இப்போது என்னோட ஹஸ்பண்ட் அவர் ஃபுல் சப்போர்ட் தான். அமேசிங்கா பாடுறீங்க. சீரியஸ்லி ரொம்ப அழகா இருக்கு நீங்க பாடின எல்லா பாட்டுமே. நான் அன்னோயிங்லி கேட்டுட்டு இருந்த நிறைய பாட்டு அது உங்களோட பாட்டா கூட நேத்து நான் வந்து நீங்க உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஓகே இந்த பாட்டு அப்படின்னு நிறைய அமேசிங் நம்பர் ஆஃப் லிஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய 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 பாட்டு பாடி நிறைய ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ் வசந்த் டிவியில வந்து எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்ட பாட்டு எல்லாத்தையுமே எனக்காக பாடி கொடுத்து இங்க வந்து எங்களுக்கு கூட இருந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் நான் பாடின பாட்டு எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.